ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க யாருன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இந்த கதையை பார்த்து ஏன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அழகான காடு. அந்த காட்டுல எல்லா மிருகங்களோட சேர்ந்து ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்துச்சு. இந்த எல்லா விலங்குகளும் கூட்டமா இருந்துச்சு. எல்லாம் ஒன்னாவே விளையாடுவாங்க. எங்க போனாலும் எல்லாரும் சேர்ந்தே போவாங்க. எல்லாம் இந்த சிங்கத்தை பார்த்து எப்ப பாரு இவன் தனியாவே இருப்பான் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை பார்த்து ஒரே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு இந்த சிங்கம் எதுவுமே பேசல, அமைதியாவே இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. காத்தும் ரொம்ப பலமா வீச ஆரம்பிச்சிருச்சு. மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா விலங்குகளும் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் இந்த சிங்கம் மட்டும் ரொம்ப தைரியமா இந்த எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, எல்லாரும் என்னைய பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி இந்த புயலுக்கு நடுவுல இந்த சிங்கம் எல்லாருக்கும் வழிகாட்டுச்சு. இந்த எல்லா விலங்குகளையும் தன்னுடைய குகைக்கு ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போச்சு. இப்படி இந்த சிங்கம் எல்லாரையும் காப்பாத்தி தன்னோட குகையில எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு இடமும் கொடுத்துச்சு. இப்ப இந்த எல்லா மிருகங்களும் தான் பண்ண தப்ப உணர்ந்து சிங்கத்தோட சேர்ந்து நண்பர்களாகவும் வாழ தொடங்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் கேட்கலாம். பாய்.